ஒரு ஊரில் ஒரு சுருட்டு வியாபாரி இருந்தான். அவன் கடையில் இருந்த சுருட்டையெல்லாம் மக்கள்கிட்ட என்ன சொல்லி வியாபாரம் பண்ணான்னா, என் கடை சுருட்டை குடித்தா கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வரவே வராது, உங்கள் வீட்டில் திருட்டு பயம் இருக்கவே இருக்காது, உங்களுக்கு முதுமையே வராது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மக்கள்லாம் என்ன எதுன்னு விசாரிக்காமையே அவன் கடையில் இருந்த சுருட்டையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் மட்டும் புத்திசாலித்தனமாக உங்களை மாதிரி அந்த கடைக்காரனை பார்த்து, யோ நீ உன் வியாபாரத்துக்காக போய் தானே சொல்கிற, எப்படி உன் கடை சுருட்டை குடித்தா கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வராது, திருட்டு பயமே இருக்காது, முதுமை வரவே வராதுன்னு சொல்கிற, இதெல்லாம் பொய் தானே அப்படின்னா. அதுக்கு அந்த கடைக்காரன், சத்தியமாக நான் என் வியாபாரத்தில் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் சொன்னது எல்லாமே உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? என் கடை சுருட்டை குடித்தா அதில் வர துர்நாற்றத்தில் பொண்டாட்டி கிட்ட போனாலே அவள் துரத்தி விட்ருவா, அப்புறம் எப்படி கணவன் மனைவி கடையில் சண்டை வரும்? சண்டை வரவே வராது. அப்புறம் என் கடை சுருட்டை குடித்தா ராத்திரி முழுக்க இருமிக்கிட்டே இருப்பீங்க, அதனால் முழிச்சிக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் எப்படி உங்கள் வீட்டுக்கு திருட வருவான்? திருட்டு பயமே இருக்காது. அதே மாதிரி முதுமை வராதுன்னு சொன்னேன் இல்லையா, என் கடை சுருட்டை குடித்தா இளமையிலே செத்து போயிடுவீங்க, அப்புறம் எப்படி முதுமை வரும்? அதனால் நான் என் வியாபாரத்தில் பொய்யே சொல்ல மாட்டேன், இது என்னோடய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, அந்த கடைக்காரன் சொன்னது பொய்யா புத்திசாலித்தனமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.